ஜூன் 8 அன்றைக்கி ஒரு ஜாலியான டேன்னே சொல்லலாம். அன்றைக்கி தான் வந்து என்னோடய பர்த்டே. அந்த நாள் வந்து நோ குக்கிங் டேன்னு தான் சொல்லணும். கிச்சனுக்கு லீவ் விட்டுட்டு 3 நேரமும் காலையில், மத்தியானம், நைட் எல்லாமே வந்து வெளியில் தான் சாப்பிடுவோம். பர்த்டே அன்றைக்கி வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேமியா தான் செஞ்சுருந்தேன். ஜித்துக்குட்டிக்கு ஊட்டி விட்டுட்டு அப்படியே நாங்களும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இந்த டைம் வந்து ரொம்ப தூரமாக எங்கேயும் போகலை. வீட்டு பக்கத்திலே இருக்கிற அம்மன் கோயிலுக்கும் அதுக்கப்புறம் சரவணம்பட்டியில் கரிவரதராஜ பெருமாள் கோயிலுக்கும் தான் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோயிலுக்குமே போய் நிம்மதியாக சாமி கும்பிட்டாச்சு. கோயிலுக்கு போகும்போது ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு சாரீ தான் கட்டியிருந்தேன். ஈவினிங் வந்து எக்ஸிபிஷன் போனோம். அப்போ வந்து சல்வார் மெட்டீரியல் தான் போட்டிருந்தேன். அதை வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணது. அந்த மினி விலாகும் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை கீழேயும் டேக் பண்ணுறேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். சின்ன வயசுலலாம் அந்த புது ட்ரெஸ் போட்டு கேக் வெட்டுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். ஆனால் வயசு ஆக ஆக கேக் வெட்டுறதுல எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் புது ட்ரெஸ் போட்டுக்கிறது வந்து இப்பயும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது போட்டால் தான் அந்த டேவே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். உங்களுக்கும் என்ன மாதிரி கேக் வெட்டுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் புது ட்ரெஸ் போட்டுக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஜித்துக்குட்டி கேக் கேட்டுகிட்டே இருந்தால் அதனால் ராகம் பேக்கரி போய் அவனுக்கு கேக்லாம் வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் காஃபிலாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.